ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு 60 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் உங்களோட உடல் இன்னும் இளமையாக இருக்கணுமா? மூட்டு வலி இல்லாமல், சோர்வு இல்லாமல், உடம்பு எப்பயுமே லைட்டாக இருக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை இந்த மூணையும் சேர்த்து உங்கள் உடலை எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த 3 சாதாரண பொருட்களை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான மிராக்கள் நடக்குங்கிறது சில பேர் இதை குடித்ததுனால தெரிஞ்சுக்கிட்டாங்க. மூட்டு வலி சரியாக இருக்கு, செரிமானம் சரியாக இருக்கு, உடல் எடை குறைஞ்சிருக்கு, சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு இதை குடித்தவங்களே சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக வயசு குறைந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெமிடியை நீங்களும் செஞ்சு பார்த்து குடிக்கலாம். ரெமிடி எப்படி தயாரித்து எப்படி குடிக்கணும், எத்தனை நாட்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால இஞ்சியை பற்றி நம்ம ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். இஞ்சியை இங்கிலீஷில் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட நன்மைகளை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? இஞ்சி அப்படிங்கிறது சூப்பர் மெடிசனுங்க. இது உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. அதாவது உடம்புல இருக்கும்ல அந்த வலி, வீக்கம், கட்டி இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே குறைச்சிரும். இஞ்சியை பயன்படுத்துறது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இஞ்சியை நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சிலருக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் கால் வலிலாம் ஏற்படும். இது மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இஞ்சிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூட்டுகளுக்குள்ளார ஏற்படும்ல அந்த லூப்ரிகேஷனை இது இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் பழங்காலத்தில் இஞ்சியை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இப்பயுமே நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா பாருங்களேன், ஏதாவது ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமாக இஞ்சி டீ குடிக்கிறத ஒரு பழக்கமாக அவங்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உணவுகளில் இஞ்சியை சேர்த்துப்பாங்க. இதோட நன்மைகள் தெரிஞ்சதுனால தான் அவங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இஞ்சியை பயன்படுத்தியிருக்காங்க. நீங்களும் இனிமேல் உங்களோட உணவில் கட்டாயமாக இஞ்சியை சேர்த்துக்கோங்க. எப்பயும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா கிராம்பு தான். இது ஒரு வலி நிவாரணி அப்படின்னு நம்மள எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக பல்வலி வந்த உடனே எல்லாரும் கிராம்பை தான் பயன்படுத்துவோம். அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு கிராம்பை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா வலியுமே, அதாவது கை வலி, கால் வலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வலிகளுக்குமே சரி பண்ணுற தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குது. கிராம்பு ஒரு பவர்ஃபுல்லான ரெமிடி தான். இது ஒரு பெயின் கில்லர் மாதிரி செயல்படுது. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை கூட இந்த கிராம்புக்கு இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இந்த கிராம்பு செயல்படுது. உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அதே மாதிரி கிராம்பு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டெஸ்டோட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கான அந்த ஹார்மோனில் இருக்க அந்த ஹார்மோன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு கிராம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராம்பு தண்ணியை எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்டெமினா பவரை கூட அதிகரிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கும் கிராம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராம்பு உங்களோட உடம்பை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா எலுமிச்சை தான். எல்லாருக்கும் எலுமிச்சைனா என்ன ஞாபகம் வரும்? ஜூஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். இது ஒரு உடம்பை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் தாங்க. விட்டமின் சி கூட லெமனில் அதிகமாக இருக்குது. இது கெட்ட கொழுப்புகளை எரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கும். சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு லெமனை விட ஒரு பெஸ்ட் ரெமிடி எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறப்ப நீங்கள் இந்த எலுமிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே தனித்தனியாக நிறைய நன்மைகளை தன்னுள்ள வச்சுருக்கு. நான் இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு சின்ன சாம்பிள் தான். இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த மூணையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறப்ப இன்னும் நிறைய நன்மைகளை அது தரும். அது என்னன்னு பார்க்கலாமா? உடம்பு நல்லா டீடாக்ஸ் ஆகும். உடம்பு முழுக்க நல்லா சுத்தமாகும். ஆரோக்கியம் மேம்படும்.
உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும், கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும், ஜாயிண்ட் பெயின் எல்லாம் ரிலீஃப் பண்ணும், மூட்டு வலி முழங்கால் வலிக்கெல்லாம் ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும், எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். இந்த 3யும் வச்சு செய்யக்கூடிய இந்த பானத்தை, அதாவது கஷாயத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இது ரொம்ப முக்கியமான பகுதிங்க, நல்லா கவனிங்க. இதை எப்படி செய்யணும்னா, 1 கப் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் 1 துண்டு இஞ்சி எடுத்து நச்சு அதில் போட்டுக்கோங்க. அதோடையே 2 கிராம்பை நீங்கள் அதில் போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டு வடிகட்டி அதில் 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்து, தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூனு தேனும் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்வீட்டு தேவையில்லை அப்படின்னா அப்படியே கூட குடிக்கலாம். ரொம்ப ஆற வச்சும் குடிக்க வேணாம், ரொம்ப சூட்டோடையும் குடிக்க வேணாம். வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எத்தனை நாட்கள் குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். காலையில் இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ குடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சாயந்தரம் நேரத்தில் இதை எடுத்துக்கலாம். 5லிருந்து 6 மணிக்குள்ளார இது குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இதை நம்ம தினமும் தொடர்ந்து குடித்தாதான் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஒரே 1 நாள் மட்டும் குடிச்சிட்டு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. இயற்கையான உணவுகள் எல்லாமே மெதுவாக தான் ரிசல்ட் கொடுக்கும், ஆனால் எந்த ஒரு பக்க விளைவும் கொடுக்காது. யாரெல்லாம் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லது தான், ஆனால் சிலருக்கு ஆபத்தை கூட விளைவிச்சிடலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறது நல்லது. கர்ப்பிணி பெண்களும் இதை தவிர்த்துருங்க. இதில் போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லது தானே அப்படிங்கிறதுக்காக அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை 7 நாட்களுக்கு ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர முடியும். உங்கள் பாடி நல்லா லைட்டாக ஃபீல் ஆகும், டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும், எனர்ஜி லெவலும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடம்பை நீங்களே நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். இது ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வீடியோவில் இஞ்சி, கிராம்பு, எலுமிச்சை இது 3யும் பயன்படுத்தி ஒரு ட்ரிங்கை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், அது எப்படி நம்மளோட உடம்புல செயல்படுது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பானத்தை நீங்கள் குடிக்கிறப்ப 80 வயசுலையும் 20 வயசு போல் எந்த ஒரு வலி வேதனைகளும் இல்லாமல் பலத்தோடு இருக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.